டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல பலியானவங்களுடைய வீட்டுக்கு நேற்று நள்ளிரவு சென்ற நடிகர் விஜய் இறந்தவங்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்ததோடு மட்டும் இல்லாம நிதி உதவியும் வழங்கியிருக்காரு. ஸ்டெர்லைட் ஆலயம் மூட வலியுறுத்தி தூத்துக்குடி மக்கள் நடத்தின போராட்டத்தில் போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்ல 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. பலியானவர்களுடைய குடும்பங்களை சந்திச்சு நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்ற பல்வேறு தரப்பினர்களும் தங்களுடைய ஆறுதல்களை தெரிவிச்சாங்க. இந்த சமயத்துல நடிகர் விஜய் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பினர்களும் கேள்வி எழுப்பினாங்க. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நடிகர் விஜய் துப்பாக்கி சூட்ல பலியானவங்களுடைய குடும்பத்தினரை இருசக்கர வாகனத்துல சென்று நேற்று நள்ளிரவு சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. இந்த சமயத்துல பாதிக்கப்பட்டவங்க இது குறித்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மகளை நினைச்சு வேதனைப்பட்டுட்டு வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல 2 பைக் வந்தது, யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தபோது உடனே கையெடுத்து கும்பிட்டுட்டு விஜய் வீட்டுக்குள்ள வந்தாரு. எங்களுடன் அமர்ந்து எங்களுடைய அனுதாபங்களையும் சோகத்திலையும் பங்கெடுத்து கொண்டாரு. அது மட்டும் இல்லாம நேரம் தள்ளி வந்துட்டேமா, அதற்காக தவறாக நினைச்சுக்காதீங்க அப்படின்னும் இரவு நேரத்துல வந்ததற்காக எங்களிடம் மன்னிப்பு கேட்டாரு. புகைப்படம் கூட எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எளிமையாக நடந்துக்கிட்டாரு. எங்கள் வேதனையில மகனை போலவே பங்கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து தூத்துக்குடி விஜய் ரசிகர்களுடைய பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நாள் வரை விஜய் கூட ஒரு போட்டோ கூட எடுக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த தன்னுடைய ரசிகனோட பைக்ல ஒவ்வொருத்தர் வீட்டிற்கும் போய் ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க, நீட் தேர்வு முடிவுகள் சமீபத்தில் வெளியானது. இதுல தோல்வி அடைஞ்ச விரக்தியில விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி பிரதிபா அப்படின்றவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சமயத்துல நடிகர் விஷால் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீட் தேர்வுக்கு எங்கள் கிராமப்புற மாணவ மாணவிகளை ஒவ்வொருவராக இழந்து வருகிறோம். போராடி உயிரை மாய்த்து கொண்டாள் அனிதா, தேர்வு எழுதியும் தோற்றதால் உயிரை தந்திருக்கிறாள் பிரதீபா. இந்த செய்தியை கேள்விப்பட்டதில் இருந்தே வேதனையாக இருக்கிறது. நீட் எழுதும் மாணவர்களுக்கு எப்போதும் கை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். நீட் நிரந்தரம் என்றால் நீட் எழுத மாணவர்களுக்கு போதுமான வசதிகளையும் சிறப்பு வகுப்புகளையும் மனதைரியத்தையும் கல்வித்துறை வழங்கிட வேண்டும். இது அரசின் கடமை. இல்லை என்றால் தமிழ்நாட்டில் ஒரு ஏழை மாணவர்கள் கூட டாக்டர் படிப்பை நினைத்து பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. சரி, இப்ப தளபதி விஜய் தூத்துக்குடி மக்களை சந்திச்சது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.